இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. அவங்க அப்பா அம்மா யாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்மள அப்பா அம்மாவா ஏத்துக்க மாட்டா. அவளை அவங்க அப்பா அம்மாட்டையே ஒப்படைச்சிடலாம். இல்ல கங்கா, ஆரம்பத்துல நான் தான் குழந்தைய பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சலான்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நிலைமை எனக்கு இல்ல. என்னங்க சொல்றீங்க? இதுல நம்ம விருப்பத்தோட குழந்தை விருப்பம் தான் முக்கியம். அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாத வரைக்கும் ஓகே. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ நம்ம கூட எப்படிங்க இருப்பா? இன்னும் ஒரு நாள் தான். நாளை காலையில அவளை அமெரிக்கா கூட்டு போயிட்டா அங்க போய் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவா. நம்ம கூட சகஜமா வாழ ஆரம்பிச்சிடுவா. அதனால நீ எந்த டென்ஷனும் ஆகாம இரு. குழந்தைகிட்ட ஏதாவது பேசி நீயே அவன் மனசை குழப்பி விட்டுறாத. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? நான் அதுக்காக தான் போனே பண்ணேன். என்னம்மா சொல்லுங்க. உன் பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அம்மா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா துர்கா, உன் பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அவ பேரு தேவின்னு சொல்றா. கங்காவையும் வசந்தையும் ஆன்டி அங்கிள்னு சொல்றா. துர்கா அம்மாவும் சூர்யாவும் தான் என்னோட அப்பா அம்மான்னு சொல்றாமா. இதுக்காக தாமா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். நான் கும்பிடுற கடவுள் என்ன கைவிடல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இல்ல துர்கா, அதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? என் மக வசந்த் உன் பொண்ணுகிட்ட போய் சொல்லி அவளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கா. நீ உடனே ஏர்போர்ட்டுக்கு போனா உன் மகளை நீ காப்பாத்திடலாம். ஹாசினி, என்னாச்சு துர்கா? இவ்ளோ பரபரப்பா வர என்ன விஷயம்? ஹாசினி அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியா? என்னம்மா அது? அம்மா, அது தேவி அம்மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாம். அப்படியா? உனக்கு யார் சொன்னது? வசந்தோட பெரியம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. மூலிகை சிகிச்சை பயனளிக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா அந்த சிகிச்சையாலதான் தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு. வசந்த் கங்காவ அங்கிள் ஆண்டின்னு அவ கூப்பிட்டிருக்கா. துர்கா அம்மாவும் சூர்யா அப்பாவும் தான் என் அப்பா அம்மான்னு அவ சொல்லிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. அன்னைக்கு அந்த கங்காவும் அவ புருஷனும் என்னெல்லாம் பேச்ச பேசினாங்க. இப்ப மூஞ்சி அவங்க எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? அதனால்தான் அவங்க தேவி அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்கள அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறாங்களாம். என்ன சிஸ்டர், அமெரிக்கா கூட்டு போறாங்களா? அமெரிக்கா போறாங்களா? என்ன சொல்ற துர்கா? அவகிட்ட ஏதோ போய் சொல்லி அவளை ஏர்போர்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் உடனே ஏர்போர்ட் போகணும். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வரமா? வர ஹாசினி. திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? மெக்கானிக்கு ஃபோன் பண்ணலாமா இல்ல கேப் புக் பண்ணலாமா? ஏ பாண்டி, வண்டி எதுக்காக நிறுத்தின? சிஸ்டர், அப்படி சூடு. அந்த துர்கா நடுவழியில நிக்கிறா. அவ வந்த வண்டி ஏதோ மக்காராய் நிக்குது போல. போன் பேசிட்டு நிக்கிறா. அங்க பாருங்க. நாம தான் ஜெயிப்போம் பாண்டி. கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இந்த துர்கா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும். நீ ஃபாஸ்டா போ. நாம போய்
அந்த குழந்தை கையில இருக்கிற வைரம் இருக்கிற பொம்மையை புடுங்கிட்டு வந்துருவோம். ஓகே சிஸ்டர், இப்படி சூடு வைரம் நமக்கு தான், அதுல டவுட்டே இல்ல. போ போ சீக்கிரம். என் வேகத்தை மட்டும் பாருங்க. ஏங்க எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. நீ எதுக்கு பயப்படுற கங்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாப்பாவை கூட்டிட்டு அமெரிக்கா பறந்துட போறோம். நீ தைரியமா இரு. என்னோட பயம்லாம் துர்காவை நினைச்சு இல்லங்க, பாப்பாவை நினைச்சுதான். நீ என்ன சொல்ற? பாப்பாக்கு பழைய ஞாபகம் வந்ததுல இருந்து எவ்வளவு விவரமா பேசுறா, எத்தனை கேள்வி கேக்குறா. எனக்கு என்னவோ பாப்பாவை ஃப்ளைட்ல ஏத்துற வரைக்கும் சமாளிச்சிட்டாலும் ஃப்ளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம சென்னைக்கு போல அமெரிக்காக்கு தான் போறோம்னு பாப்பாவுக்கு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணா என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டா. விவரமான பொண்ணு. அமெரிக்கா போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சென்னை வரலாம்னு சமாளிப்போம். அமெரிக்கால இருந்து கொஞ்ச நாள் பழகிட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, பழசெல்லாம் மறந்துடுவா. எப்போ நம்ம கூட சந்தோஷமா இருப்பா. ஓ, என்ன அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் அமெரிக்காக்குலாம் வர மாட்டேன். எனக்கு துர்கா மாட்டே தான் போகணும். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. ஏங்க என்னங்க? கங்கா, பாப்பா ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரவே இல்லை. அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க? என்னாச்சு கங்கா? பாப்பா எங்க? என்னங்க, பாப்பா ரெஸ்ட் ரூம்லயே இல்லங்க. என்ன, ரெஸ்ட் ரூம்ல இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா? எனக்கு என்னவோ பாப்பாவை யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு பயமா இருக்குங்க. ஏய், அப்படின்னா எதுவும் இருக்காது. வா தேடி பார்க்கலாம். இனியா, இனியா, கங்கா எங்கன்னு தெரியல. இனியா, 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 எங்க இருக்க இனியா? இனியா, இனியா. எங்கங்க இருக்கா இனியா? ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க தேடினாலும் காணோம்.